குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து ஜென்ம சனி விலகுது. கடைசி 5 வருஷம் நீங்கள் எடுத்த ட்ரைனிங்கில் முக்கால்வாசி கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பாதி ஜோசியர் ஆயிடுறாங்க, பாதி மருத்துவர், எந்த ஃபீல்டு கேட்டாலும் பதில் உண்டு அவங்ககிட்ட. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சனி பகவான் பயிற்றுவித்துக்கு போயிருக்காருன்னு சொல்லலாம். இடத்த பற்றி பேசினாலும் பேசுகிறாரு, அனுபவம் அந்தளவுக்கு வந்துருச்சு. ஒரு இடம் டாக்குமெண்ட்டு பற்றி பேசுனா அவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாரு. லோன் சம்மந்தப்பட்ட அடைக்கிறதுக்குண்டான வழிவகைகள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற விஷயங்கள், அதில் சின்ன சின்ன நஷ்டங்கள் முதல்ல அடைஞ்சிருப்பவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போதே அந்த ட்ரேடிங் இந்த ட்ரேடிங் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு டெரிவேட்டிவ் என்னென்னமோ எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன். ராசிக்காரங்க வரும்போதே அவ்வளோ முக்கால்வாசி ஜோசியிட்ட பேசுகிற மாதிரியே தான் பேசுவோம். ரைட், உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் விலகுவது மிகுந்த யோகம். அதை விட உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது மிகுந்த யோகம். அதை பற்றி பேசிடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நிறைய பேர் வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த சனிப்பயிற்சி 3 மாத பலனில். அதற்குண்டான கேள்விகள்லாம் இந்த வீடியோக்களில் கண்டினியூ ஆகும். அது மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த வீடியோவிலே வந்து சொல்கிறோம், இல்லைன்னா அடுத்த டைம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம், பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னால் திருமண யோகங்க. உங்கள் ராசிக்கு 5லிருந்து குரு பகவான் பார்த்து திருமண யோகத்தை வலுவாக செய்கிறார். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறுதியாக உண்டு. இப்போ ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இதில் சூட்சமாக என்னென்னா, உங்கள் ராசியில் ராகு பகவான் 7ல் கேது பயணிக்கிறார். அப்போ ராகு கேது பரிகாரம் நிச்சயமாக செஞ்சாகணும். இப்போ அடுத்த கேள்வி வரும், சார் எங்கள் ஜாதக ரீதியாக ராகு கேது இல்லை, செவ்வாயும் இல்லை, 7ஆம் இடம் 8ஆம் சுத்தம். அப்போ அதான் அடுத்த கேள்வி, 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் எப்படிங்க 27 வயசு 26 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும்? இப்போ ஏதோ ஒரு தோஷம் இருக்கு இல்லையா, கோச்சாரத்திலேயே இருக்குமையா? கோச்சாரத்தில் தடை செய்கிறனால சேஃப்டிக்காக உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கோ இல்லையோ இந்த பரிகாரம் செய்துட்டு செய்யுங்க, மிகுந்த யோகமாக இருக்கும். முதல்ல ஆண் வரனை பார்ப்பது, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோயிலில் பார்த்துருங்க, அதுதான் ஃபைனலைஸ் ஆகும். வீட்டில் வர வச்சு பார்ப்பது ஃபைனலைஸ் ஆகாது, சரிங்களா? அப்போ திருமண யோகம் உறுதியாக உண்டு. திருமண காலகட்டம் நெருங்கியாச்சு, திருமணம் ஃபைனலைஸ் ஆகும்னு சொல்லலாம். நல்ல காலகட்டத்தில் முடிகிற மாதிரி இருக்கிறனால திருமணம் சம்மந்தப்பட்டு ஒரு சிலருக்கு திருமண உறவில் போன டைமில் கொஞ்சம் சின்ன கசப்புகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவார்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் மேரேஜ் மாதிரி ஒரு சிலருக்கு சின்ன கசப்பு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு அடுத்த வாழ்க்கை உண்டுங்க. 5ல் இருக்கிற குரு பகவான் 9ஆம் வீட்டையும் பார்த்து 11ஆம் வீட்டையும் பார்த்து உங்கள் ராசியையும் பார்ப்பதால் அடுத்த திருமணம் என்ற சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக மொத்தம் திருமணம் சம்மந்தப்பட்ட வெற்றி, கூட்டு தொழில் பற்றி நான் பேசும்போது சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா விஷயத்திலும் ப்ராஃபிட் உண்டு. குழந்தை என்ற ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். எல்லாம் 5ல் குரு வரும்போது காரகோபாவனாஸ்தி. இப்போ குழந்தை சம்மந்தம் எல்லாமே நல்லா இருக்கும்போது குழந்தை அப்படிங்கிற விஷயம் உண்டு, அதில் கொஞ்சம் கவனிப்பாக இருக்கணும். காரகோபாவனாஸ்தி மாதிரி வேலை செஞ்சிடக்கூடாதுனால இப்போ ட்ரீட்மெண்ட்டு பண்ணால் சூப்பர். சார் நிறைய வருஷம் குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ். ஆக இயற்கையாக குழந்தை, அது 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக ஜாதக ரீதியாக 2 ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு குழந்தை பாக்கியம் உண்டா, தசாபுத்தி லக்னம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டு உறுதி எடுங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான், அவர் 12க்குரியவர். இப்போ பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள், வர வேண்டிய பணங்கள் கொடுத்த பணங்கள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் தர வேண்டிய பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். பெரிய கொடுக்கல் வாங்கல்கள் இனி பண்ணக்கூடாது. ஆல்ரெடி பண்ணது மட்டும் ப்ராசஸ் பண்ணணுமே தவிர புதிய கொடுக்கல் வாங்கல்கள் பண்ணக்கூடாது. கையில் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இடம் வாங்குகிறேன், வீடு வாங்குகிறேன், சொத்து வாங்குகிறேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. இப்போ அப்படி தான் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும், இடம் வீடு சொத்து வரும். ஆனால் தேவையான்னு பார்க்கணும். ஏன்னா கடன் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு, இன்னும் 7 சனி முடியல. அப்போ இந்த நேரத்தில் விரைய செலவு வரும் வாய்ப்பு இருக்கும்போது மட்டும் ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கலாமான்னு பார்த்துக்கங்க. அது திசையெல்லாம் பார்த்து வாங்கணும். வாஸ்து குறையுள்ள வீட்டை இடித்து ஆல்ட்ரு பண்ணுற யோகம் உண்டு. செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குகிற உண்டு, செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குகிற யோகங்கள் உண்டு. இந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த சனி பகவான் தனங்களை ஏற்படுத்த மாட்டார். இந்த கமிஷன் வகையில் வருமானங்கள் வருகின்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் குறிப்பாக சினிமா சம்மந்தப்பட்டதுக்கு, மீடியா கம்ப்யூட்டேஷனல் சம்மந்தப்பட்டது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் அதிகமாக இருக்க போகுது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பார்வை செஞ்சுக்கிட்டு இருக்கனால லாபங்கள் இரட்டிப்பாகும், வர வேண்டிய பணங்கள் வந்துடும். கடன்லேருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை வந்து ஃபஸ்ட்டு கடன் அடைச்சி அப்புறம் தான் வரணும். குறிப்பாக தொழிலில் புது தொழில்கள் செய்யும் பொழுது புது தொழில் ப்ராசஸ் பண்ண ஒன்றுக்கு ரெண்டுமே விசாரிச்சுட்டு அது சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட டீட்டெயில் கேதர் பண்ணிவிட்டு பண்ணணும். ஏன்னா இப்போ நேரம் நல்லா இருக்குது,
உங்கள் ராசிக்கு 6ல் குரு வரும்போது சகட யோகமாக வந்துடும் கொஞ்ச நாளில். அப்போ 7 சனியும் இருக்கும். அந்த நேரத்தில் முன்பின் மாற வாய்ப்பு உண்டு. அப்போ ஜோதிடர் ஆலோசனை பண்ணிக்கிட்டு பண்ணணும். ரைட். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறப்புகள் குழந்தை தத்து கொடுக்க எடுக்க சொன்னது, குழந்தை பிறந்து இந்த உடல் உபாதைகள் இருந்தவங்களுக்கு மொய் வாங்க வேண்டாம்னு சொல்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தால் பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. குலதெய்வ கோயில் சிறு பராமரிப்பு பணத்துக்கு எதாவது கேட்பாங்க, அது முடிந்த உதவிகள் செய்யுங்க. கோயில் வீட்டு அருகில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும், அதற்குண்டான அன்னதானத்துக்கு சிறு உதவிகள் செஞ்சால் உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஆல்ரெடி போன வருஷமே பண்ணியிருப்பீங்க, திருப்பி அதே மாதிரி ஒரு வாய்ப்புகள் வருகிற சூழ்நிலை உண்டு. அது பண்ணுங்கள். அது குறிப்பாக காவல் தெய்வமாக இருந்தால், இல்லை வடக்கு திசையை பார்த்த பொதுவாக வடக்கு திசை அதிகமாக கோயில்கள் பார்க்காது, கிழக்கு தான் பார்க்கும். வடக்கு திசை பார்த்த கோயிலாக இருந்தால் உறுதியாக கொடுங்க, இது ரொம்ப முக்கியம். நேரத்தில் தாயின் உடல் உபாதைகள் உங்கள் ராசியில் இருந்து ஆல்ரெடி சந்திரனை பாதித்து தாயின் உபாதை பாதிச்சிருந்தது. இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் 3ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தை பாருங்கன்னா தாயின் உடல் உபாதையிலிருந்து சிறிது இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க. ஆனால் இருந்தாலும் சின்னதாக கவனிக்கணும். ஏன்னா சந்திரன் காரக கிரகம், பாவக கிரகம். காரகம் தப்பிச்சு பாவகத்தில் சிறு பாதிப்பு உண்டு. அதனால் தாய் சம்மந்தப்பட்டது கவனம். உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடம், பொதுவாக இந்த ராசிக்கு 9ஆம் இடம் பாதகம். குரு பார்க்கறனால பாதகம் சாதகமாக மாறும். அப்போ தந்தை வழி உறவுகள் வருகின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உண்டு. இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். நல்லா கவனிங்க, ஒன்று சேரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்கிற மாதிரி ஒன்றா இருக்க குடும்பம் பிரியும். 2 ஆப்போசிட் நடக்கும். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கும், பயணங்கள் அதிகரிக்கும், உடல் டயர்டு அந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து தான் போகும். டயர்டாக இருக்கும், ரொம்ப நேரம் தூங்க முடியல, ஒர்க்குகள் லோடு ஜாஸ்தியாக இருக்குது, அதுவும் வரத்தான் செய்யும். ஆக மொத்தம் ப்ளஸ் மைனஸ் இந்த ஒரு விஷயத்தில் கவனிப்பாக இருக்கணும். முக்கியமாக உங்கள் ராசிக்கு 7ல் கேது பகவான் இருக்கிறனால கூட்டுத் தொழிலில் கவனம் தேவை. கூட்டாளியிடம் 1-2 மணி டீலிங்லாம் கரெக்டாக பேசிட்டு பண்ணணும். அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. உங்கள் ராசிக்கு சந்திரன் தாக்கம் இருக்கிறனால இரவு நேரத்தில் பெரிய மீட்டிங்லாம் போடக்கூடாது. சந்திரன் ஆல்ரெடி சனியோட தாக்கத்தில் இருக்குது. பகல் நேரத்தில் பெரிய மீட்டிங்கள் போடுவது சிறப்பாக இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட சைன் பண்ணுறது, டாக்குமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் நல்ல நாள் நல்ல கிழமை பார்த்து தான் பண்ணணும். ஏன்னா உங்கள் 7ல் இந்த கேது பகவான் இருக்கிற வரைக்கும் புது நபர்கள், வெளிமாநில நபர்கள் தொடர்பு, வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி, விசா, பாஸ்போர்ட்டில் எடுத்துக்காங்க, உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு பயணங்கள் உண்டு. வருமானத்தை சின்ன ஒரு இழப்பு ஏற்படுத்தணும். அது குலதெய்வ கோயிலாக வந்து பொருளாதார ரீதியாக போயிட்டு வர மாதிரி இருக்குது. ரைட். நிறைய வீடியோவில் கேட்ட கேள்விகளுக்கு உண்டான பதில் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து எதனா பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு பார்க்கப்படும். ரைட். நிறைய கேள்விகள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேர்த்துக்கு, ரத்த ஓட்டத்தில் ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இனி எப்படி இருக்கும்? நிறைய பேர்த்துக்கு இந்த தலை சார்ந்த பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, லங்ஸ் சம்மந்தப்பட்டது அனுபவிக்காத கும்பம் இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பாதிப்பு. அது வயசானவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி. வயசானவங்க கால் பிரச்சனைன்னு சொல்லணும், இருந்தாலும் இந்த பிரச்சனையில் அனுபவிச்சிருக்காங்க. ப்ரெஷர், ரொம்ப நாளாக இல்லாத ப்ரெஷரில் இப்போ தான் பார்த்தீங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்கிறனால இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து நலமாக மாற வாய்ப்புண்டு. லங்ஸ் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வெகுவாக குறையும். சின்ன பிரச்சனைகள் மட்டும், அது வயதானவங்களுக்கு தான் சொல்லணும், அந்த பிரச்சனையும் சரியாக போகிறது. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து விடிவு காலம் வந்தாச்சு. வயசானவங்களுக்கு சர்ஜரி பண்ணி சரி பண்ணிடுவாங்க, ஒரு சிலருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த ராசி காலத்தில் 2ல் சனி வந்தாலே வருமானத்துக்கு வந்துடும். பெண்களாக இருந்தால் வேலைக்கு போகணும். ஏன்னா பெண் வீட்டில் 2ஆம் இடம் பெண் வீடு, அந்த இடத்துல சனி இருக்குன்னா பெண்கள் சம்மந்தப்பட்டது வருமானம் ஏற்படுகிற வாய்ப்பு உண்டு. அப்போ குறிப்பாக சனி இந்த நேரத்தில் சனிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளித்தால் உங்களுக்கு யோகம். ஏன்னா சனி நீராடு, 2ஆம் இடத்துக்கு வர தண்ணி வீடு, சனி பகவான் இருக்குது. இல்லை கோயிலில் தீர்த்தம், சனிக்கிழமை கோயில் தீர்த்தம் வாங்கி போயிட்டு வரலாம். காசி தீர்த்தம் குறிப்பாக, இல்லைன்னா குச்சனூர், திருநள்ளாறு, இந்த மாதிரி இடத்துல இந்த தீர்த்தங்கள் போய் டைம் குளிச்சுட்டு வந்துடுங்க. இந்த இது இன்னும் விளைகிறோம். ரைட். உங்களுக்கு ராசி எண்கள் பார்க்கும் பொழுது குறிப்பாக 5ஆம் நம்பர், 9ஆம் நம்பர், இதில் 3ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். ஆனால் 2, 11 அப்போ 3, 5, 6, அப்பப்போ 8ஆம் நம்பர் பயன்படுத்துங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியாழன், புதன், வெள்ளி இந்த கிழமையெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
மலைக்கோயில்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர வேண்டியது கவனம் உண்டு. சரி, வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.